விலை குறைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 3000 ரூபாய் வரை குறைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 3000 ரூபாயாக குறைந்துள்ளது. தொடர்ச்சியாக ஏறுமுகத்தை கண்டு வந்த தங்கத்தின் விலையில் சற்று மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் 3000 ரூபாய் குறைந்திருக்கிறது. காலையில் ஒரு சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்த நிலையில் தற்போது மீண்டும் குறைந்திருக்கிறது. ஆபரண தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை தொட்டு வந்த நிலையில் ஒரே நாளில் 3000 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஒரு சவரன் தற்போது 88,000 ரூபாய் அளவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. காலையில் சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1800 ரூபாய் வரை குறைந்திருக்கிறது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 3000 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கத்தின் விலை ஒரே நாளில் 3000 ரூபாய் குறைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தமிழரசு இணைகிறார். தமிழரசு, விவரங்கள். தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 3000 ரூபாய் குறைந்திருக்கிறது. காலிய நிலவரப்படி ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1200 ரூபாய் குறைந்திருந்தது. தற்போது மாலை விலை பட்டியல் வந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1800 ரூபாய் குறைந்திருக்கிறது. அதாவது கிராமுக்கு 225 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஆக மொத்தம் இன்று ஒரே நாளில் சவரன் தங்கத்தின் விலை என்பது 3000 ரூபாய் குறைந்திருக்கிறது. தொடர்ந்து தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக உச்சத்தை தொட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை குறைந்து வருகிறது. சர்வதேச நிலவரங்களால் கடந்த சில தினங்களாகவே தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படக்கூடிய நிலையில் இன்று ஒரே நாளில் சவரன் தங்கத்தின் விலை என்பது 3000 ரூபாய் குறைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏறுமுகத்தில் இருந்திருக்கூடிய தங்கத்தின் விலை தற்போது ஒரே நாளில் 3000 ரூபாய் குறைந்திருக்கிறது அப்படின்றது தங்கம் வாங்க நினைப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்கு தமிழரசு? இதுக்கு பல்வேறு காரணங்கள் சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய பொருளாதார நிலைகள் தங்கத்தோடைய விலைய நிர்ணயிக்குது. அந்த நிலையில கடந்த சில மாதங்களாகவே அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார சூழல் என்பது தங்கத்தின் விலை என்பது ஏற்றத்துடன் காணப்பட்டது. இந்த நிலையில தற்போது டாலர் ஓட மதிப்பு என்பது தற்போது உயர்ந்து வரக்கூடிய நிலையில தற்போது இந்த தங்கத்தோடைய விலை குறைவதற்கு ஒரு காரணமா தோணுது. அதே போல தங்கத்தினுடைய விலை உச்சத்தை தொட்ட நிலையில அது இப்போ ஒரு பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. அது ஒரு உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு கரெக்ஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதாவது முதலீட்டாளர்கள் இணைப்பில் இருங்க. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நகைக்கடை சங்கத்தை சேர்ந்த ஜெயந்திலா சலனி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். வணக்கம். ஒரே நாள்ல 3000 ரூபாய் குறைவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய செய்தியா இருக்கு. தொடர்ச்சியா இந்த ஆண்டின் இறுதிக்குள்ள ஒரு கிராம் வாங்குறது அப்படின்றது எங்கேயோ போயிரும். ஒரு சவரன் தங்கம் 1 லட்சத்தை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துச்சு. இதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது இப்ப நீங்க சமீபம் பாத்தீங்கன்னா சீனாவுடைய அதிபரும் நம்முடைய அமெரிக்காவுடைய அதிபரும் ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. அந்த மீட்டிங்ல சில பாசிட்டிவான சில முற்போக்கான சில கருத்துக்கள் எட்டப்படும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி எட்டப்பட்டால் சர்வதேச நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றம் தணிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்படி தணிந்தால் பொருளாதாரம் சீர்படும். பொருளாதாரம் சீர்பட்டால் பொருளாதாரத்துறை பங்குச்சந்தையில் மீண்டும் உயரக்கூடும் என்ற ஒரு காரணத்தினாலும் மற்றும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு உச்சத்துக்கு போய் எப்பவுமே எந்த ஒரு தங்க விலையாகட்டும் இல்ல எந்த ஒரு ஷேர் ஆகட்டும் ஒரு உச்சத்துக்கு போனா மீண்டும் ஒரு கரெக்ஷன் பீரியட்னு ஒண்ணு வரும். அந்த கரெக்ஷன் பீரியட் தான் இப்ப நம்ம எடுத்துக்கலாம். இந்த கரெக்ஷன் பீரியட் இருக்கிறதுனால இது இன்னமும் ஒரு ஸ்டெப் கீழே போகும். இன்னமும் இதுக்கு அப்புறமா இந்த 3000 ரூபாய் குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கும் கீழே இன்னொரு தடவை போகும். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு சமய நிலைக்கு மீண்டும் தங்கம் விலை உயரத் தொடங்கும். இதுதான் இன்றைய நிலைமை. தொடர்ச்சியாக இன்னும் 2-3 நாட்களுக்கு விலை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த உங்களுடைய அனுமானத்தின்படி இந்த ஆண்டு இறுதிக்குள்ள தங்கத்தினுடைய விலை எப்படியாக இருக்க வாய்ப்பு இருக்கு?
இல்ல இந்த 90,000 ரூபாய் அப்படிங்கிற அளவு நிச்சயமா இருக்கும். இந்த 90,000 ரூபாய் கூட ஒரு சவரங்கிறது மிக வேகமாக உயர்ந்தது. இது அடுத்த வருடம் நாங்கள் எங்களுடைய கருத்தின்படி 2026ஆம் ஆண்டு 90,000 ரூபாய் வரும். 27ஆம் ஆண்டு 2027 தான் 1 லட்சத்தை கடக்கும் அப்படிங்கிறது நாங்கள் இருந்தோம். ஆனால் அதையும் தாண்டி மிக வேகமாக உயர்ந்ததால் இந்த உயர்வு எப்பொழுது வேணாலும் மீண்டும் சரியும் என்பது ஒரு நிபுணருடைய கருத்தாக இருந்தது. இருப்பினும் இந்த 90,000 ரூபாய்ங்கிற அளவுல தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் அப்படிதான் நீடிக்குங்க. நன்றி திரு ஜெயந்திநாத் சலானி, இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.